இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம். இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது சௌஜன்யா கேஸை பற்றி பேசுகிறாரு. அந்த யூடியூபர் என்ன சொல்கிறாருன்னா, சௌஜன்யா கொலை வழக்கில் முழுக்க இது அந்த வீரேந்தர் ஹெக்டே அவருடைய தம்பி பசங்க தான் பொறுப்பு அப்படின்னு சின்னையா சொன்னதா அந்த யூடியூபர் சொல்கிறார். சின்னையாவுக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டால், சின்னையாவுடைய ஃப்ரெண்டு ரவி பூஜாரின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ரவி பூஜாரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சௌஜன்யா இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரவி பூஜாரி சாப்பாடு எடுத்து போய் கொடுத்ததா சொல்கிறாரு. அப்போ அவங்க சாப்பிட்டுப்பாங்க இல்லையாதா, அதுக்கப்புறம் தான் இது இறந்தது நடந்துக்குதுன்றார் அவர். அப்போ ரவி பூஜாரின்றவர் சாப்பாடு எடுத்து போய் கொடுத்தது உண்மை ஒத்துக்கலாம். நம்ம இந்த சௌஜன்யா இறந்த பிறகு இன்னொரு நிகழ்ச்சி நடந்துக்குது கொஞ்ச நாள் பொறுத்து. நல்லா பார்த்தேன், எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கு. அந்த ரவி பூஜாரியை அவங்க வர வச்சு அவங்க தர்மஸ்தலாவில் இருக்கு இல்லையா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூமில் ஏதோ வர சொன்னாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு போகிறாரு. ஆனால் மாயமாக அது சந்தேகமான முறையில் அந்த ரூமில் தூக்க மாட்டின்னு சேர்த்து தான் சொல்கிறாங்க. தூக்க மாட்டின்னு சாவுறது அவங்க வீடு இருக்கிற இடத்துலையோ இல்லை மற்ற பக்கத்துலேயோ வேறு ஏதாவது பண்ணியிருக்கணும். அந்த நிர்வாகம் செய்கிற இடத்துல, அதுவும் வீரேந்தர் ஹெக்டே அந்த ஃபேமிலிங்க இருக்கிற இடத்துல போய் இவர் ஏன் தூக்க மாட்டிக்கணும்? அப்போ தூக்கில் இவங்க மாட்டி தொங்க விட்டுருக்காங்க, அடித்து சாவடிச்சிட்டு. சௌஜன்யா அந்த சைடு காலி, பொண்ணில் பையனில் இவரும் காலி சப்போர்ட் பண்ணவர். எவிடன்ஸ்லேயே இல்லாத அளவுக்கு இவங்க பண்ணுறான்னா எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸாக இருப்பானுங்க பாரு. இது முறைப்படி விசாரித்து எல்லாத்தையுமே இப்போ கேஸை இழுத்து மூட போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ரவி பூஜாரி இருந்ததனுடைய விஷயத்தும் தீவிரமாக இதை விசாரித்து அந்த வீரேந்திர ஹெக்டே அப்படின்ற அவருடைய வகையறை ஃபுல்லாக அவருடைய தம்பி பசங்க, இன்னொரு தம்பி, இவங்களெல்லாம் தூக்கு தண்டனைக்கு போக வைக்கணுன்றதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர்.